இடமும் நட்புகளிடமும் அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கர்மாவை கழிக்க என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக சிறப்பாக நமக்கு பஞ்சேந்திரிய தவத்தை வழிநடத்திய அம்மா அவர்களை நாம் துரிய நிலையில் நின்று வாழ்த்து மகிழ்வோம். நமக்கு சிறப்பாக தவத்தை வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய இந்த சிந்தனையினை சிறப்பித்து தர வேண்டி இன்றைய சிந்தனையாக கர்மாவை கழிக்க என்ற தலைப்பு நமக்கு சிந்திக்க கொடுத்திருக்காங்க. முதலாவது கர்மா என்பது என்ன, அதோட இருப்பை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அப்புறம் கழிக்கிறது எவ்வாறு அப்படிங்கிறத பார்க்கலாம். கர்மா அப்படிங்கிறது செயல் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு நாமோ நம்முடைய முன்னோர்களோ செய்த, நாம செய்து கொண்டிருக்கக்கூடிய செயல்களுக்கெல்லாம் ஒரு விளைவு வரும் தானே, அது கர்ம வினை பயன் அப்படின்னு சொல்லப்படுது. இது சரியான நேரத்துல வெளிப்படும் போது நல்ல கர்மா செஞ்சிருந்தோம்னா நல்ல விளைவு வரும், தீய கர்மா என்றால் தீய விளைவு வரும். இதுதான் நம்முடைய முன்னோர்கள் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் அப்படின்னு சொன்னாங்க. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்லாம் சொல்லி வச்சாங்க. வரம் அப்படின்னும் சாபம் அப்படின்னும் சொல்லி வச்சாங்க. ஏதாவது நல்லதா நடந்ததுன்னா நான் செஞ்ச புண்ணியம் இது எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு, நான் வாங்கி வந்த வரம் நீ எனக்கு கிடைச்ச, இது மாதிரி சொன்னாங்க. கஷ்டம் வந்ததுன்னா என்ன பாவம் செஞ்சேனோ இதெல்லாம் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியானா கர்மா அப்படிங்கிறதும் செயல் விளைவு தத்துவம் அப்படிங்கிறதையும் முன்னோர்கள் நல்ல முறையில புரிஞ்சுதான் வச்சிருந்திருக்காங்க. சரி, அந்த கர்மா அல்லது வினைப்பதிவு இருக்குதா அப்படின்னு நாம எப்படி தெரிஞ்சு கொள்வது அப்படின்னு பார்த்தோம்னா, அருட்தந்தை அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, உடலிலே நோய், உள்ளத்தில் களங்கம், வாழ்க்கையில் சிக்கல் இவை இருந்தா பதிவு இருக்குது அப்படிங்கிறத நாம புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்துக்கும் காரணம் நாம மட்டும்தான், வேற யாரும் காரணம் இல்லை அப்படிங்கிற புரிதல் நமக்கு வேணும். இதுக்குதான் சாமிஜி ரொம்ப அழகா நம்மளுக்கு தவம் முடிச்ச உடனே வரக்கூடிய வாழ்த்துக்கள்ல சொல்லுவாங்க இல்லையா, எதிரிகளையும் வாழ்த்துறது அப்படின்லாம். அப்ப நம்முடைய வினைகளை கழிக்கிறதுக்கு தானே அவங்க வந்திருக்காங்க. அப்ப நாம தான் காரணம், அதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை அப்படிங்கிறத நமக்கு நிறைய இடங்கள்ல எடுத்து சொல்றாங்க. ஒரு முறை புத்தர் அவருடைய சீடர்களை உட்கார வச்சு ஒரு துணியை காட்டுறாரு. அந்த துணியில அதுக்கப்புறம் ஒரு 5 முடிச்சு போட்டு வைக்கிறாரு. 5 முடிச்சு போட்டுட்டு அவர் சீடர்கள்ட்ட கேக்குறாரு, நீங்க முதல்ல பாத்தீங்கல்ல அதுவும் இப்ப பாக்குறீங்கல்ல இதுவும் ரெண்டும் ஒரே துணியா வேற வேறா அப்படின்னு கேக்குறாரு. இப்போ புத்தரோட முக்கிய சீடர்கள்ல ஒருத்தரான அனந்தன் எந்திரிச்சு சொல்றாரு, சாமி ஒரு வகையில முன்னாடி இருந்ததும் இப்ப இருக்கிறதும் ஒண்ணுதான். ஆனா அதுல இருக்கக்கூடிய முடிச்சுகள் மட்டும்தான் வேறுபாடு. முன்பு இருந்த துணி சுதந்திரமானது, இப்ப உள்ள துணி அடிமைப்பட்டு கிடக்குது அப்படின்னு அவருடைய அறிவு கட்டின வகையில சொன்னார். உடனே புத்தர் சொன்னாராம், சரியா சொன்ன, எல்லாரும் இயல்புல கடவுள் தான்,
ஆனா முடிச்சு போட்டுக்கொண்டு சிக்கல்ல மாட்டி சிக்கி அடிமைப்பட்டு போயிடுறாங்க. நாம எல்லாருமே புத்தர்கள் தான். ஆனா தனித்தனி உலகங்கள உருவாக்கி கொண்டு, அதுல சிக்கிக்கொண்டு, தனிமைப்படுத்திக் கொண்டு, இப்படியெல்லாம் நம்மள நாமளே பண்ணிக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த மாதிரிலாம் தனிமைப்படுத்தி நம்ம போயிர்றோம். இந்த முடிச்சுக்களை போல. இதத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அமைதியா இருந்துட்டு, இப்ப என்னோட 2வது கேள்வி அப்படின்னு சொன்னாராம். இந்த முடிச்சுக்கள அவிழ்க்கணும்னா என்ன செய்யணும்? அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு இன்னொரு சீடன் சாரி அப்படிங்கிறவரு எந்திரிச்சு நின்னாராம். அப்ப அவரு சொன்னாராம், "குருவே இந்த முடிச்சுகள அவிழ்க்கணும்னா நான் கிட்ட வர்றதுக்கு அனுமதிக்கணும். ஏன்னா முடிச்சு எப்படி போடப்பட்டிருக்குன்னு அறியாத வரைக்கும் அத அவிழ்க்க முடியாது. ஏன்னா சில சமயங்கள்ல போடப்படக்கூடிய முடிச்சுக்கள் வந்து அவிழ்க்க முடியாமலே கூட போகலாம்." அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கு புத்தர் சொன்னாராம், "சரியா சொன்ன. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையோட ரகசியமே இதுதான். நம்முடைய சிக்கல்களுக்கு நாமே காரணம். நம்ம அறியாம நாம போடக்கூடிய முடிச்சுகள்ல நாம சிக்கி தவிக்கிறோம். அந்த முடிச்சுகள திரும்ப நாமளே அவிழ்க்க முடியாமலும் திணர்றோம். அப்ப அவரவர் போட்ட முடிச்ச அவரவர் தான் அவிழ்க்கணும். இதுதான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்லக்கூடிய பாடம்." அப்படின்னு சொன்னாராம். இப்போ நாம செய்த செயல்களுக்கு தான் விளைவு வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம மற்றவர்கள குறை சொல்ல முடியாது இல்லையா? அப்ப நம்ம என்னென்ன அனுபவிக்கிறோமோ அத்தனைக்கும் காரணம் நாம மட்டும் தான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். சாமிஜி சொல்றாங்க, கூர்ந்து பார்க்கிற போது ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு இருக்குது அப்படிங்கிறது நிச்சயமா புலனாகும். ஒரு சில செயல்களுக்கு விளைவு விரைவில் தெரியறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களே அடுத்தும் சொல்றாங்க, காரணம் என்னன்னா, மனிதனுடைய ஆயுள் சொற்பம். ஒரு குறிப்பிட்ட எல்லை உடையது. சில செயல்கள் வந்து நீண்ட காலத்துக்கு அப்புறம் தான் விளைவாக வரலாம். அதுவரையில அறிவை நீட்டி பார்க்கவோ, வயதை கூட்டி போடவோ அவனால முடியாது. அதனால சாதாரண அறிவு நிலையில மனிதன் ஒரு முனைய விட்டு மறுமுனைய மட்டும் புடிச்சுக்கிறான். செயலை மட்டும் எடுத்துக்கிறான். விளைவே இல்லை அப்படின்னு நினைக்கிறான். அல்லது விளைவ மட்டும் எடுத்துக்கிறான். அதற்குரிய காரணம் பிடிபடலையே! எதனால இப்படி வந்ததுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? நெறைய தடவ. எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு, அத வந்து சாமிஜி சொல்றாங்க. அதற்கான காரணம் பிடிபடவில்லையே அப்படின்னு சொல்றான். இப்படி பகுதிப்படுத்தப்பட்ட நிலையில வினைப்பயன் அப்படிங்கிறதே ஒரு பொய்யான தத்துவம் அப்படிங்கிற குறுகின மனதால முடிவு கட்டிடுறான். எந்த செயலை செய்தாலும் விதைய போட்டா 4 நாட்கள்ல, 4 வாரங்களிலேயோ அந்த ஒரு விதை முளைப்பது போல, அந்த செயலுக்கு ஒரு விளைவு நிச்சயமா உண்டு. பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படின்ற இந்த 6 குணங்கள் வயப்பட்டு மனிதன் செய்ற செயல்கள் எல்லாம் அவன்ட்டமே பதிந்து திரும்ப திரும்ப அவன்ட்டயே பதியுது. மீண்டும் அந்த சக்தி உந்தி எண்ண அலைகளாகவோ, செயல் வடிவங்களாகவோ வந்து கொண்டே தான் இருக்கும். அப்படியே வந்துவிட்டா அதே எண்ண பதிவுகள் மீண்டும் மீண்டும் பதிந்து எழுந்து செயல் வடிவம் பெற்றுக்கொண்டே இருப்பதால மனிதன் துன்ப வயப்படுகிறான். அதிலிருந்து மீண்டு கொள்ள முடியாம தவிக்கிறான் அப்படின்னு வினை பயனை பத்தி சாமிஜி எடுத்து சொல்றாங்க. ஒரு உயிர் தோன்றுவது முதற்கொண்டு செய்த செயல்கள் மற்றும் அதன் மூலம் பெற்ற அனுபவங்கள் கருமையத்துல பதிவாகுது. வினையின் காரணமா பெற்ற பதிவுகள் அப்படிங்கிறதால வினைப்பதிவு அப்படின்னு இத சொன்னாங்க. இந்த வினைப்பதிவை சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம் அப்படின்னு பிரிச்சு சொல்றாங்க. கருவுள்ள வழிவந்த வினைப்பதிவு சஞ்சிதமாம். உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம். இருவினையும் கூடியெழும் புகுவினையே ஆகாமியம். ஒரு வினையும் வீண் போகா உள்ளடங்கி பின் விளைவாம் அப்படின்னு சொன்னாங்க. இது நமக்கு தெரியாத விஷயம் ஒண்ணும் கிடையாது. நாம வந்த வழி என்ன? யார்கிட்ட இருந்து வந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தாய் தந்தையர், அதுக்கு முன்னாடி பாட்டி தாத்தா, அப்படியே பல தலைமுறைகளுக்கு முன்னே நாம போய்க்கொண்டே இருக்கலாம். மனிதன் தோன்றின நாள் வரைக்கும் அதற்கு முன்னால 5 விலங்கினம் அது அத்தனையிலும் பெற்ற கருமைய பதிவுகள் வந்து கொண்டே இருக்கும் இல்லையா?
இதுதான் சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா இந்த பல வினைகளோடு சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்கும் இல்லையா? அது பிறந்ததுக்கு அப்புறம் விவரம் தெரிஞ்சு, அதாவது 3 வயதுல இருந்துன்னு சொல்றாங்க. அதிலிருந்து செய்யக்கூடிய செயல்களின் நல்ல, தீய விளைவுகளும் சேர்ந்து பதியும் இல்லையா? இது பிராரப்தம். இது 2ம் சேர்ந்தா ஆகாமிய கர்மம் அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு. மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு. பின்னே நீ செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்கப் பதிவு உண்டு. இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகா உணர்வீர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த வினைப்பதிவுகள நம்ம அழகா அந்த கடைசி வரியில சொல்றாங்க பாருங்க. இவைகளை தணிக்கிறதுக்கு பொருளோ, செல்வாக்கோ நம்மட்ட இருந்தா பயன் பெறாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நான் ஒருத்தங்கிட்ட பணம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, யார் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிற ஒரு ஆணவம் இருக்கு. அப்ப என்னோட செல்வாக்க கொண்டு நான் வேலைக்கு ஒரு ஆள் வச்சுக்கிட்டு, அவர வச்சு நான் அந்த என்னோட கர்மாவெல்லாம் கழிச்சிருவேன் அப்படின்னு நெனச்சா, அது நடக்காது இல்லையா? அதத்தான் சாமிஜி பொருள், செல்வாக்கு பயனாகாது உணர்வீர் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நாம என்ன செய்யணுமா அப்படின்னா, இதத்தான் உனக்கும் நல்லதாய், ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும், செய்வதும் நித்திய கடன் அப்படின்னு மாக்கோலத்துல அருட்தந்தை அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப யாருக்கும் தீமை செய்யாத, அனைவருக்கும் நன்மை தரத்தக்க செயல்களையே நாம செய்யணும். இந்த சமுதாய கடமையை நாம தினம் தினம் ஆற்றணும். இது நம்முடைய நித்திய கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நாம முதலாவது பேசின அந்த சஞ்சித கர்மா இருக்கு இல்லையா? அந்த சஞ்சித கர்மா அப்படிங்கிறது உடல் எடுத்து வர்றதுக்கு காரணமா இருக்கிறது நம்முடைய கர்மாதாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப பூர்வ ஜென்மங்கள்ல செஞ்சுள்ள கர்மாவ தான் இந்த சஞ்சித கர்மான்னும் சொன்னாங்க. சஞ்சிதம் அப்படின்னா பை அல்லது மூட்டை இந்த மாதிரி பொருள்படும். அப்ப அந்த நம்முடைய சஞ்சித கர்மா ஒரு மூட்டைய மாதிரி நம்ம தூக்கிட்டு வந்திருக்கோம். அதனாலதான் அத சாமிஜி இந்த கவியில பழவினை அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பல பல பிறவிகள் எடுத்திருக்கோம். அவற்றின் தொடர்பாகவே நம்முடைய வித்துல பதிவாகி பதிவாகி தனக்கும் தன் மூலம் பிறக்கும் சந்ததிகளுக்கும் வித்துல பதிஞ்சு தொடரக்கூடிய வினைப்பதிவு தான் அது. அப்ப இந்த வினைகள் நம்முள்ள பதிவாக இருக்கு அப்படிங்கிறத நாம அதையும் தெரிஞ்சு கொள்றோம். அப்ப அத தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் ஏன்னா உடலிலே நோய் உள்ளத்தில் களங்கம் வாழ்க்கையில் சிக்கல்ன்னு சொல்றாங்க இல்லையா? அது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த எந்த வினையானாலும் அது இருப்பா இருந்து கொண்டு எப்ப சமயம் வருதோ அந்த சமயத்துல வெளிப்பட்டு நல்ல வினைகளுக்கு நல்விளைவு வருது. தீய வினைகளுக்கு தீய விளைவா வெளிப்படுது. இதத்தான் சொன்னாங்க. ஒரு வினையும் வீண் போகா உள்ளடங்கி பின் விளைவாம் அப்படின்னு. இப்ப நாம செய்த செயல்களுக்கான விளைவை நாம அனுபவிச்சு தான் ஆகணும். இன்னைக்கு நாம பார்த்தோமே சூரசம்ஹாரம். மற்றவங்களுக்கு துன்பம் கொடுத்த சூரனை வதம் செய்தார் ஜெயந்திநாதன். அப்ப அவன் செய்த செயலுக்கு விளைவு ஜெயந்திநாதன் மூலமா, இறைவன் மூலமா கிடைச்சிருக்கு அப்படின்னு நாம அந்த பல விஷயங்கள பார்த்தீங்கன்னா, நமக்கு சொல்லப்படுவது எல்லாமே இது மாதிரியான கதைகள் மூலமாவும், புராணங்கள் மூலமாகவும், நாம சரியான முறையில வாழ்க்கைய நடத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்லப்படுது. இந்த திருவிழாக்கள் எல்லாமே கொண்டாடப்படுவதன் நோக்கமும் அதுதான். இப்போ என்ன தீமை செய்தாரு? நெறையா தேவர்களுக்கு, அத்தனை மக்களுக்கு, அத்தனை பேருக்கும் துன்பம் குடுத்தாரு அந்த அசுரன். அதனால இறைவன் அவர வதம் பண்ணான். அப்போ நாம செய்த பாவங்களுக்கும் நமக்கு அதற்குண்டான விளைவுகள் வரும் தானே! அப்ப இதத்தான் ரொம்ப முக்கியமா நாம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சாமிஜிக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய அனுபவங்கள் உண்டு. அவங்களுடைய புக்ஸ் எல்லாம் படிச்சோம்னாலே நமக்கு நெறைய விஷயம் தெரியும். அப்ப அவங்க அமெரிக்கால போயி சொற்பொழிவு ஒரு தடவ குடுக்குறாங்க. அப்ப அந்த சொற்பொழிவு நடக்கும்போது இப்ப நம்மளுக்கே தெரியும். நாம மனசுல என்ன நினைக்கிறோமோ, அதுக்கு உண்டான பதில் அங்க சாமிகிட்ட இருந்து நம்மளுக்கு வரும். அது மாதிரி அவங்களும் கேட்க நினைச்சதெல்லாம் கேட்காமலே சாமிஜி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிறாங்க. அதுல ஒரு
பெண் வந்து இருக்காங்க. அவங்க பேரு லதிமேடி, திருமதி லதிமேடின்னு சொல்றாங்க. அந்த பெண்மணி வந்து ஒரு செய்தித்தாள்ல ஒரு பகுதிய வெட்டி எடுத்து மடிச்சுட்டு வந்து சாமிஜிட்ட குடுக்குறாங்க. ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் இதுல கூறுன ஒரு செய்திய ஓய்வு நேரத்துல படிச்சு பார்த்துட்டு, "எனக்கு விளக்கி சொல்லுங்க சாமி" அப்படின்னு சொல்லி குடுக்குறாங்க. இப்ப சாமிஜி வந்து அத வாங்கி அப்படியே மடிச்ச பேப்பர கையிலேயே வச்சுக்கிட்டாங்க. கையில வச்சுக்கிட்டு தவத்துக்கு எல்லாரும் தயாரா இருக்கிறாங்க. அப்ப தவத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன சிந்தனையும் சாமிஜி குடுக்குறாங்க. அப்படி குடுக்கும்போது, நாம இன்னைக்கு பேசக்கூடிய இந்த தத்துவம் அங்க சாமிஜி சொல்றாங்க. அதாவது பெற்றோர்கள் 2 பேரோட கருமைய பதிவுகளின் தரமாகிய சஞ்சித கர்ம வினைகள் பெற்ற குழந்தைகளுக்கு பாரம்பரிய பதிவாக ஒரு பகுதி வழங்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம செய்த பாவம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சஞ்சிதமா, நம்ம பிராரப்தம் அவங்களுக்கு சஞ்சிதமா போகுது இல்லையா? அப்ப அவங்களுக்கு அந்த ஒரு பகுதி வழங்கப்படுது. அத அடிப்படையாகக் கொண்டு மேலும் பதிவுகள் கூடுது. ஆகவே பெற்றோர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் குழந்தைகளுக்கும், குழந்தைகள் செய்யும் பாவங்கள் பெற்றோர்களுக்கும் கூட போய் சேரலாம். அதனால அறிவு தெளிவில்லாமலும், மேலும் மேலும் மனிதன் பாவம் செய்தல இருந்து விடுபட வேண்டியுள்ளது. ஆன்மாவை தூய்மை செய்ய வேண்டியது அவசியமாகுது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பெண்மணி வந்து இத பத்தின விளக்கத்த கேட்க நினைச்சு தான், நான் இந்த செய்தித்தாளோட ஒரு பகுதியவே குடுத்தேன் அப்படின்னு ஆச்சரியத்தோட சொன்னாங்களாம். ஏன்னா சாமிக்கு இன்னும் அவங்க அத படிக்கவே இல்ல. கையில தான் வச்சிருக்காங்க. அப்போ மற்றவங்களுக்கு மனசையும் மகரிஷிக்கு படிக்க தெரியும் அப்படிங்கிறத அந்த இடத்துல அவங்க வந்து உணர்ந்தாங்க. அந்த செய்தித்தாள்ல என்ன இருந்ததாம் அப்படின்னா, ரஷ்ய ஆராய்ச்சியாளர்கள் ஒரு செய்தி அதுல குடுத்திருக்காங்க. அதாவது ஒரு தாய் முயல கரையில வச்சுக்கிட்டு, அதோட குட்டிகள் இருக்கு இல்லையா? அத கப்பல்ல ஏத்தி கடல்ல ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போயி, ஒவ்வொரு குட்டியையும் குறிப்பிட்ட நேரத்துல ஒண்ணொண்ணா கொன்னாங்களாம். மூளைய அதனுடைய செயல்பாட்ட அளக்கக்கூடிய கருவி. அந்த கருவிய இந்த தாய் மேல வச்சிருக்காங்க. அப்போ அந்த தாயோட அதிர்வலையில அது தெரிஞ்சுதாம். அப்ப அங்க குட்டிய கொல்லும்போது, எங்க தாய்க்கு வந்து அந்த அதிர்வு உடம்புல தெரிஞ்சிருக்கு. அப்போ எப்பவுமே தாய்க்கும், சேய்க்கும், பெற்றோர்களுக்கும், குழந்தைகளுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு இதுலருந்து தெரியுதுன்னு டாக்டர் வில்லியம் அப்படிங்கிறவரு அதுல சொல்லியிருக்காரு. இப்ப சாமிஜி சொன்னது அதுதான். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு கருமைய பதிவு இருக்கு. அதோடைய தொடர்ச்சி இருக்கு. 2 பேரும் எப்பொழுதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்புடையவங்க தான். அந்த ஆன்சர் வந்து அவங்களுக்கு வரும்போது, அந்த அம்மையார் வந்து அவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்களாம் மகரிஷியோட இத கேட்டு. அடுத்ததா வந்து பார்த்தோம்னா, நம்ம இந்த வினை பதிவுகள எப்படி கழிப்பது? ஏன்னா நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய தலைப்பே கர்மாவை கழித்த அப்படிங்கிற தலைப்பு தான் குடுத்துருக்காங்க. இப்ப இந்த கர்மா அப்படிங்கிறது பதியக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய கருமையம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சாமிஜி அதுக்காக தான் கருமையத்த பத்தியே நெறைய நம்மளுக்கு டாபிக்ஸ், சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் குடுத்துருக்காங்க. அப்போ அந்த கருமையத்தை களங்கப்படுத்தக்கூடிய பல செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில நாம செஞ்சு கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் ஒரு அருமையான கவி மூலமா சாமிஜி சொல்லியிருப்பாங்க. நிறைவு பெறாமல் இருக்கும் ஆசைகளின் கூட்டம், நெஞ்சம் மனம் பேச்சிடை பிணக்காகும் பொய்கள், மறைமுகமாய் நேர்முகமாய் பிறர் உளம் வருத்தல், மற்ற உயிர் சுதந்திரமும் வாழ்வின் வளம் பறித்தல், நிறைவளிக்கும் பொறாமை சினம் வஞ்சம் இவை காத்தல், நெறி பிறழ்ந்த உணவு உழைப்பு உறக்கம் உடலுறவு, கரைப்படுத்தும் எண்ணம் இவை கருமையம் தன்னை களங்கப்படுத்திவிடும் கருத்தொடு சீர் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொண்டு விவரமா இருந்து நாம அந்த மாதிரியான களங்கங்கள் நம்மளுக்கு வராத அளவுக்கு நாம அத சீர் செய்து கொண்டோமானா தான் முதல்ல நம்முடைய கருமையம் புதிதான களங்கங்களை ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருக்கும். ஏற்கனவே பெற்று வந்த கர்மாக்கள் இருக்கட்டும். அதுக்கடுத்து நம்ம இதுவரைக்கும் செய்துவிட்ட கர்மாக்களும் இருக்குது. இதற்கு மேல புதிதா நம்ம சேர்ந்து கொள்ளாம முதலாவது ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. சரி, இப்படியெல்லாம் பதிந்த இந்த கர்மாக்களை, இந்த பாவ பதிவுகளை நீக்கிறதுக்கு 3 வழியும் நம்மளுக்கு சாமிஜி சொல்லியிருக்காங்க. பிராயச்சித்தம், உணர்ந்து திருந்துதல், பழிச்சியல், பதிவு முறிவு அல்லது சமன் செய்தல் அப்படின்னு. இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பிராயச்சித்தம்னா என்ன? நாம செய்த ஒரு தவறுக்கு தெரிந்தோ தெரியாமலோ செய்த ஒரு தவறுக்கு உடனே பிராயச்சித்தமாக வேற ஒண்ணு செய்துடுறது. ஒருத்தங்கள வந்து நம்ம தெரியாம மிதிச்சிடுறோம். உடனே சாரி கேட்கிறோம்.
இது மாதிரியான விஷயங்கள். அப்போ நாம நம்மளுக்கே செய்யக்கூடிய துன்பம் என்னன்னா, தெரிந்தும் அளவு மீறி உண்றது. அதன் காரணமா நமக்கு உடல்ல ஏற்படக்கூடிய உபாதை. அப்ப அதுக்கு நாம ஒரு நேரம் விரதம் இருந்தோ, பட்டினி இருந்தோ, அதை நாம சமன் செய்து கொள்றது. இது பிராயச்சித்தத்துல அடங்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு அடுத்ததா உணர்ந்து திருந்துதல் அல்லது மேல்பதிவு. இது பாத்தீங்கன்னா, சில தவறான செயல நம்ம செஞ்சிடுறோம். சில நோய்கள் நம்மளுக்கு வந்துருது. அப்ப அதுக்கு நம்ம மருந்து எடுத்துக்கிறோம், பத்தியம் இருக்கிறோம், உடற்பயிற்சி செய்றோம். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள பண்ணி ஒரு மேல் பதிவா போட்டு, அந்த ஏற்கனவே நாம செஞ்ச தவற நாம அங்க குறைக்கிறோம். அதே மாதிரி எண்ணங்கள் மூலமா ஏதாவது பதிவு இருந்தது அப்படின்னா, அதையும் நாம செயல் திருத்தம் பண்ணி வாழ முடியும். நம்ம நாட்கள்ல கூட நெறைய பேர டெய்லி பார்க்குறது உண்டு. சில தொழில்கள் சாமிஜி சில தொழில்கள புண்ணிய தொழில்கள்ன்னு சொல்லுவாங்க. சில தொழில்கள் கொஞ்சம் அவங்க விரும்பாம கூட நெறைய பேரு செய்யக்கூடாத தொழில் செய்றாங்க. அப்ப அதுக்கு அவங்க என்ன செய்றாங்க அப்புட்ன்னா, ஒரு அன்னதானமோ, வேற ஏதாவது தானங்களோ குடுத்து, அவங்க அத ஒரு மேல்பதிவு போட்டு, அத சமன் செய்வாங்க நம்ம பார்த்துருக்கோம். அப்ப இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மேல்பதிவு அப்படிங்கிறதுல வரும். அதுக்கு அடுத்ததா பணிச்செயல் பதிவு முறிவு அல்லது சமன் செய்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரே விஷயம் தான். தவம் மட்டும்தான். அப்ப இந்த அகநோக்கு பயிற்சியின் மூலம் மனதை ஒடுக்கி நாம தவம் பண்றோம் இல்லையா? உள்ளுணர்வாக உள்ள போய் நம்ம பண்ணக்கூடிய அந்த தவத்தின் மூலமா, மனுஷனுக்கு உயர் பேறு கிட்டுது அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க. அப்போ புதுசா எதுவும் பரீட்சையில் பதிவும் வராது. முன்னாடி இருந்த பதிவுகளும் அவங்களுக்கு முற்றிலும் போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அகத்தவத்தாலையும், அறநெறியாலையும் மனிதர் மன தூய்மை பெற முடியும், வினை தூய்மை பெற முடியும். அப்ப இதுதான் நம்மளுக்கு இறை உணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கைய நமக்கு இறை உணர்வை நோக்கி, இறைநிலையை நோக்கி போறதுக்கு ஒரு வழியா அமையும். அப்ப அதற்கு தவம் மட்டும் தான் முக்கியம். இதுக்கு சாமிகிட்ட ஒரு தடவ ஒரு கேள்வி வருது. சாமிஜி, நல்ல முறையில வாழும்போதே சில சமயம் சிக்கல்ல மாட்டிக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன? இத நாம மாற்ற முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அன்பர் ஒருத்தரு கேட்கிறாரு. அதுக்கு சாமிஜி இந்த விஷயத்த தான் சொல்றாங்க. வாழ்க்கையில சிக்கல் 3 காரணங்களால ஏற்படுது. ஆகாமியம், பிராரப்தம், சஞ்சிதம்ங்கிற 3 காரணங்களால ஏற்படுது. சஞ்சிதம் அப்படிங்கிறது முன்னோர்களின் செயல் பதிவுகள். தலைமுறை தலைமுறையாக கருவழியே தொடர்ந்து பாவ பதிவுகளா மாறுது. அத அனுபவிச்சு தீர்க்கத்தான் உடல் எடுத்து வந்திருக்கோம். அவரவர் வாழ்க்கையில தவறு செஞ்சிராவிட்டாலும், முன்வினையின் காரணமா நாம துன்பம் அனுபவிக்க வேண்டியது வரும். இப்பிறவி அப்படிங்கிறது உயிரின் பரிணாமத்துல ஒரு சிறு பகுதி தான். எதிர்பாராம வரும் சிக்கல்களுக்கு இந்த முன் வினைகளே காரணம். அதுக்கு தவமும் அறமும் இணைந்த அருள் வாழ்வு மூலம் தான் நாம இத மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு அந்த கேள்விக்கு சாமிஜி ஒரு தடவை பதில் சொல்லியிருந்தாங்க. அது போல ஒரு சிறு கதை ஒண்ணு நம்முடைய பாவத்துக்கு யாரு காரணம் அப்படிங்கிறது. ஒருத்தர் புதுசா ஒரு தோட்டம் அமைச்சான். இரவு பகலா அந்த தோட்டத்த கண்ணும் கருத்துமா காப்பாற்றி கொண்டு வந்தான். இது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன ஒரு கதைதான். ஒரு நாள் அந்த தோட்டத்துல பசு ஒண்ணு புகுந்துருச்சு. இவர் ஒரு மாஞ்செடிய ரொம்ப அருமையா வளர்த்துக்கிட்டு வந்தாரு. அது மாடு தானே, அதுக்கு என்ன தெரியும்? அத சாப்பிட்டுருச்சு. அப்ப அவனுக்கு அந்த மாடு மேல ரொம்ப ஆத்திரம் வந்தது. அந்த பசுவ அடி அடின்னு அடிச்சு கொடுமைப்படுத்தியிருக்கான். அதுல அது இறந்து போச்சு. இப்ப பசுவ கொன்னுட்டாங்க அப்படின்னு காட்டு தீ போல ஊர் முழுவதும் அந்த செய்தி பரவிருது. மக்கள் எல்லாம் வந்துடுறாங்க. அப்ப எல்லாருக்கும் முன்னாடியும் தன்னை பண்டிதனா காட்டிக் கொள்ளணும்னு ஆசைப்படுறவன் அவன். அதனால நம்மள போய் இப்படி ஒரு பழிச்சொல் வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு, இதுக்கு யாராவது ஒரு ஆள காரணமா காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி, அவங்ககிட்ட எல்லாரும் சொல்றாங்க, பசுவ கொண்டது மகா பாவம் அப்படின்னு. அப்ப இவன் சொல்றான், அது நான் செஞ்ச குற்றம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன்னா பசுவ நான் கொல்லல, என்னோட கை தான் கொன்னுச்சு. இந்திரன் தான் கைக்கு அதி தேவதையா இருக்கிறவன். அதனால பசுவ கொன்ற பாவம் இந்திரனுக்கு தான் சேரும். நான் அதுக்கு பொறுப்பாளி இல்ல. குற்றம் இந்திரன் செய்ததுதான் அப்படின்னு சொல்லிடுறான். ஏதோ தனக்கு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரியும், தர்மவான் மாதிரியும் இந்திரன் மேல பழிய போட்டான்.
அவன் இப்படி சொல்லிட்டு திரியறதுக்கு இந்திரன் கேள்விப்பட்டு ஒரு கிழவன் உருவம் எடுத்து அந்த தோட்டத்துக்கு வர்றான். அங்க வந்து, "சாமி இந்த தோட்டம் யாரோடது?" அப்படின்னு கேட்குறான். அப்ப இந்த மனிதன், "எனக்கு தான் சொந்தம்" அப்படின்னு சொல்றான். "இந்த தோட்டம் இவ்வளோ அழகா இருக்கு. இன்னைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. உங்க தோட்டக்காரன் நல்ல திறமைசாலியா தான் இருக்கணும். அதனால தான் இந்த மரங்கள இவ்வளவு அழகாவும், வரிசையாகவும் சிறப்பா நட்டியிருக்கான்." அப்படின்னு சொல்றாரு இந்திரன் வேடத்துல இருந்த அந்த கிழவன். அதுக்கு அந்த மனிதன் சொல்றான், "மகிழ்ச்சி. இது நான் செஞ்ச வேலையாக்கும். மரங்கள் எல்லாம் என்னோட யோசனைப்படி, என்னோட மேற்பார்வையில, என்னோட உத்தரவுப்படி தான் தோட்டக்காரன் நட்டான்." அப்படின்னு சொல்றான். "அப்படியா? சரிதான். உண்மையிலேயே நீங்க ரொம்ப அழகா தான் பண்ணியிருக்கீங்க. இதோ இருக்குது இந்த பாதைய யார் போட்டாங்க? இவ்வளவு நேர்த்தியா போட்டிருக்கே." அப்படின்னு கேட்கிறாரு. "அதுவும் நான் தான் செஞ்சேன்." அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்ட இந்திரன் வந்து, "ஐயா! இது எல்லாமே உங்களுடையதுன்னு சொல்றீங்களே! இந்த தோட்டத்துல இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் நீங்களே செஞ்சதாகவும், அதுக்கு உரிய பெருமையெல்லாம் உங்களுக்கே சேரணும்னு சொல்றீங்க. பசுவ கொன்ற பாவத்துக்கு மட்டும் இந்திரன உட்படுத்துறது நியாயமா?" அப்படின்னு கேட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கே வந்து உண்மை உரைச்சதாம். இப்ப நாம செய்யறதுக்கு நம்ம என்ன செய்றோம்? நல்லது செஞ்சா நான் தான் செஞ்சேன்னு சொல்றோம். கெட்டது செஞ்சா அதுக்கு நான் காரணம் இல்ல, அடுத்தவங்க தான் அப்படின்னு சொல்றோம். ஆனா அதற்கு வினையா விளைவாக வந்து அந்த வினைக்கு விளைவு கண்டிப்பா வந்து சேரும் அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ளணும். அத உணர்ந்து கொள்ளும்போது தான் நம்ம வாழ்க்கைய மிக சிறப்பாக நடத்த முடியும். அதற்கு நமது அருட்தந்தை அவர்கள் கொடுத்த தவமும், தற்சோதனையும் நமக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருக்கும். அதை நாம் தொடர்ச்சியாக செய்து நம்முடைய கர்மாவை கழித்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது. கர்மாவை கழிக்க, அதாவது நம்ம செய்த செயலுக்கு வந்து விளைவு உண்டு. அததான் வந்து முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும்னு சொன்னீங்க. அத வந்து வரம், சாபம்னு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னீங்க. அழகா ஒரு புத்தர் கதையும், 5 சீடர்கள பத்தின ஒரு கதையும் சொல்லியிருக்கீங்க. நம்மகிட்ட விளைவு வந்து எப்படி துன்பமா பதியுது அப்படின்னா, அதுதான் உடல்ல நோய், உள்ளத்தில் களங்கம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கீங்க நீங்க. ம். அதுக்கப்புறம் வந்து மகரிஷியோட ஒரு கவிய பத்தி சொல்லியிருக்கீங்க நீங்க. "முன்னோர்கள் செய்த வினை வித்தில் உண்டு" அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்மளுடைய சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் அத பத்தி வந்து சொல்லியிருக்கீங்க நீங்க. அதே மாதிரி ஒரு மகரிஷியோட வாழ்க்கையில நடந்த ஒரு சொற்பொழிவுல வந்து, அந்த வினை வந்து எப்படி வந்து சேருது குழந்தைங்க கிட்டக்க அப்படிங்கிறத பத்தி சிறப்பா சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்த கர்மாவ எப்படி கழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அதுக்கு வந்து நம்ம பிராயச்சித்தம், மேல்பதிவு இதெல்லாம் பண்ணி தான் அந்த கர்மாவ கழிக்க முடியும். அதேபோல நம்ம அகத்தவம் இதெல்லாம் பண்ணி தான் வந்து நம்ம இறை உணர்வு பெற முடியும்னு சொல்லி கடைசியில ஒரு பண்டிதர் கதையும் வந்து ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கீங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அ அம்மாவ வந்து நம்ம எல்லாருமா சேர்ந்து வாழ்த்துறலாம். இன்றைக்கு நமக்கு சிறப்பானதொரு சிந்தனை விளக்கம் அளித்த நமது அன்பிற்கும், மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம், அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்துக் கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷி பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயக்கல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலகநல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெரிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை ஊப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன்பருமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.